கோடி கொடுத்தாலும் செல்லுமா சார்? இதுக்கு ஈடாகுமா சார்? பத்தாது சார். என் பிள்ளை மாதிரி இந்த கோடி ரூபாய் வருமா சார்? வராது. இந்த 5 பேர் அது மாதிரி அந்த கொடூரத்தை அவங்க அனுபவிக்கணும் சார். கண்டிப்பா விடவே கூடாது, யாரையுமே விடக்கூடாது. அந்த லேடியும் வரணும். லேடி அந்த லேடியும் கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். என் பிள்ளை இப்படி கொடூரமா இறந்ததுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இது மாதிரி நீமே யாருக்குமே நடக்க கூடாது. என் கொலை கொதிக்கிற மாதிரி எந்த தாய் கொலையும் கொதிக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு நீதி வேணும். அவங்க உடைந்து இருக்கிற தருணத்துல அவங்க ரொம்ப கடினப்பட்டு தங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொந்தமான நிலம் கூட இல்லாத நிலையில அவங்க மிகுந்த துயருற்று இருக்கிறாங்க. எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்கு அது ஒரு தீர்வே ஆகாது. இறுதி வரையும் அந்த தாயுடைய கொந்தளிப்ப யாராலையும் இது பண்ண முடியாது. இறைவன் தான் ஆறுதல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவை நிறைவு செய்வோம். இந்த கோசாலையில் தான் அந்த இளைஞர் வைத்து தாக்கப்பட்டார், கடுமையாக தாக்கப்பட்டார் அப்படின்ற காணொளி ஒரு கழிவறைக்குள்ளிருந்து ஒரு இளைஞரால் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் அது சாட்சியாக எடுத்து செல்லப்பட்டது. அந்த காட்சியை நம்ம பார்க்கறதுக்காக உள்ள போயிட்டு இருக்கிறோம். வாங்க. சாலையில் அங்குலம் அங்குலமாக என்னென்ன காட்சிகள் இருக்கிறதுன்றத பாருங்க. பாசக்கார பையன். இந்த ஒரு இது மட்டும் அவட இருக்கவே இருக்கா சார். 10 ரூபாய் இருந்தாலும் நான் தான் சார் கொடுப்பேன். அப்படியே தங்கமான பையன் சார். ஆனா இது ரொம்ப கொடூரமா நடந்தது. எந்த ஒரு அதுக்கு ஒரு அத்தாட்சியம் இல்லாம ஏதோ ஒரு வேணும்னே ஒரு திட்டம் பண்ண மாதிரி ஒரு சதி மாதிரி இருக்கு. இது பையன் இறந்த இறப்பு இதுல வேற ஏதாவது பழி வாங்குதல் ஏதாவது பின்னணியில இருக்கா? பின்னணியா இருக்கான்றது சொல்ல முடியல. ஆனா இப்ப நடந்த சூழ்நிலையில பார்த்தாக்க அப்படித்தான் தோணுது. இப்ப நடந்ததை பார்த்தா அப்படித்தான் தோணும். இல்ல போலீஸுக்கும் உங்க மகன் சார்ந்த பழக்க வழக்கங்கள் சார்ந்த ஏதாவது பழி வாங்குதல் ஏதாவது இதுல இருக்குமா? அப்படியுமே எதுவும் கிடையாது. இந்த அளவுக்கு கொடூரமா ஒரு குற்ற பின்னணி இல்லாதவரை கூட்டிட்டு போயிட்டு அடிக்கணும் அப்படின்றதுல என்ன இருக்குங்க? கரை துடைக்கப்படணும். அந்த மாதிரி பையன் இல்லைன்னு நல்ல பையன்தே அப்படின்ற மாதிரி என் மயனுக்கு தீர்ப்பு கிடைச்சா போதும். இந்த நிவாரண நிதி கொடுத்திருந்திருக்கலாம். இது உங்களுடைய கண்ணீரை தொடச்சிருமா? கோடி கொடுத்தாலும் செல்லுமா சார்? இதுக்கு ஈடாகுமா சார்? பத்தாது சார். என் பிள்ளை மாதிரி இந்த கோடி ரூபாய் வருமா சார்? வராது. நீங்க எப்படிமா வளர்த்தீங்க கஷ்டப்பட்டு? எப்படி வளர்த்தேனாக்க படாத கஷ்டப்பட்டிருக்கீங்க சார். பிள்ளைகளை வளர்க்கறது நான் இது 2 தான் சொத்துனே நினைச்சேன். பிள்ளை வளர்த்தேன். கடைசி கூடி வர நேரத்துல இப்படி கொலையா பண்ணிட்டு போயிட்டாங்களே சார். தாங்க முடியாததுதான். மாவெல்லாம் வித்துதான் நீங்க பிள்ளைகளை வளர்த்தீங்க? கட்டி பின்னுவே 100 நாள் வேலைக்கு போவேன், பூ கட்டுவே, தப்பே, எல்லா வேலையும் பார்த்தேன். பார்க்காத வேலையில 2 பேர்த்தையும் வளர்த்தேன் சார். இந்த 5 பேர் அது மாதிரி அந்த கொடூரத்தை அவங்க அனுபவிக்கணும் சார். கண்டிப்பா விடவே கூடாது, யாரையுமே விடக்கூடாது. அந்த லேடியும் வரணும். லேடி அந்த லேடியும் கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். என் பிள்ளை இப்படி கொடூரமா இறந்ததுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்.